Hi, my dear broad old peoples, viewers, children. Which is a குறிப்பு or I took from the what channel ஒரு இதில் இருந்துட்டேன் நான் பார்த்தேன். பட் நான் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ எம்ஜி ராமச்சந்திரன் இஸ் ஓவர் தேரில் அதான் ஒரு குறிப்பு ஒன்று ஏற்றேன். பார்த்தீங்கன்னா அந்த அந்த சேனல் பேர் வந்து ஆரோ ரூட்ஸ். ஆரோ ரூட்ஸ் நியூஸ் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் திஸ். இது ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் வீடியோ. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாலிப பெண்கள் வந்து பார்க்கணும், வாலிப இளைஞர்கள் பார்க்கணும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். பட் இது இட் இஸ் இட்ஸ் நாட் மை ஓன். நான் படித்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேர் வந்து சி.கே. மதிவாணன். இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சி.கே. மதிவாணன் எம்ஜிஆர் கூடலாம் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ எம்ஜிஆரை அழிக்க கருணாநிதி செய்தது மோசமான காரியமாக என்னது நல்லா பாருங்க. எம்ஜிஆரை அழிக்க கருணாநிதி செய்த மோசமான காரியம் அப்படிதான். எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றுகிற வரைக்கும் தொடக்கத்தில் இருந்து அது ஒன்றும் அப்படியே மலர் படுக்கையில் இருந்து ஒன்றும் பயணம் பண்ணலை. அவருடைய வாழ்க்கை மலர் படுக்கையிலிருந்து வரல. கொலகார பசங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு வந்தார். பசி பட்டினி ரத்தத்தை எல்லாம் சிந்தி மக்களுக்காக துறந்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். சரி சரி திமுக ஆட்சியில் இருக்குது. கருணாநிதி முதலமைச்சர். அப்போது மிக கடுமையான அடக்குமுறைகள், தாக்குதல்கள். எம்ஜிஆர் கட்சியின் மீது கொடியை ஏற்றினால் கையை வெட்டுவானுங்களாம். அந்த மாதிரி எம்ஜிஆரை திமுகவில் இருந்து வெளியேற்றினது. சரி, எம்ஜிஆரை திமுகவில் இருந்து வெளியேற்றினது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூராவும் அது ஒரு மக்கள் எழுச்சியாய் மாறிடுச்சு. அங்கங்கே சாலை மறியல், போராட்டம், நிறைய இடங்களில் தீக்குளித்தல், அப்படி நிறைய பேர் இறந்து போனார்கள். சரி, அப்புறம் அண்ணா மறைவுக்கு அப்புறம் ஆக்டிங் சிஎம்மாக இருந்தவர் யார்? நாவலர் நெடுஞ்செழியன் தான். அவர் தான் நம்பர் 2 அப்போ அண்ணா காலத்தில். அப்புறம் இவர் இருக்கிறார கருணாநிதி, அவர் வந்து நம்பர் 5 இல்லை 6 தான். இவர் எம்ஜிஆர்கிட்ட போயிட்டு நான் சிஎம்மாக ஆகணும்னு சொல்லி அதுக்கு எம்ஜிஆர் சரின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு நிறையா எம்ஜிஆர் வந்து ஏன்னா பிகாஸ் அவர் மக்கள் சக்தி பெற்றவராக இருந்தார்ல. இது பிச்சைக்கார குடும்பம் தானே, மஞ்சப்பை. ஆமாம். ஸோ தனக்கு இருந்த மிதமிஞ்சிய மக்கள் செல்வாக்கை கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த மிதமிஞ்சிய சக்தி கருணாநிதிக்கு கொடுக்காம நேரடியாக அவர்களுடன் மோத முடியாதுல்ல. மறைமுகமாக ஆமாம், திறமை என்று சொல்வதா இல்லை நரித்தனம் என்று சொல்வதா சொல்கிற அவர் யார்? கருணாநிதி திறமையா நரித்தனமா? ஆமாம், சைதை துரைசாமி வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் அந்த காலத்தில். அப்போது இந்த மாதிரி கூட்டங்களில் கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய அந்த அப்போ அவர் எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிறார். பட் கட்சியெல்லாம் தொடுங்கலை, நடிகராக இருக்கார், மக்கள் சக்தி பெற்றுவார். அப்போது இவர் பண்ணுற இந்த இடைஞ்சல் துன்பங்கள் எல்லாம் அப்போ போயிட்டு எம்ஜிஆர் வந்து யாருக்கு எம்ஜிஆரை சந்தித்து யார் நம்ம சைதை துரைசாமி மேயர் இருக்கிறார் இல்லையா, முன்னாள் மேயர், போயிட்டு சொல்லுவார் இந்த மாதிரிலாம் என்னங்க நீங்கள் போங்க மிஸ்டர் அப்படி என்னமோ ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிந்த ஒரு மொழியில் பாஷையில் அப்படி சொல்லியிருப்பார் போல இருக்குது. அப்போது அந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆருக்கு எதிராக நடுகிற கருணாநிதிக்கு அந்த கருணாநிதி பண்ணுற அயோக்கிய தனங்களெல்லாம் யார் போய் சொல்கிறாரு? எம்ஜிஆர்கிட்ட சைதை துரைசாமி அவர்கள் போய் சொல்லி எச்சரிக்கிறார். அப்போ தான் எம்ஜிஆர் கொஞ்சமாக உஷாராகிறார். கடைசியாக எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் வந்து புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக போயிருந்தப்போ கூட ஹாஸ்பிட்டலில் புரூக்ளின் அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக இருந்தாலும் அப்போ கூட மக்கள்கிட்ட போய் கெஞ்சினார். என்னான்னு எப்பா அவர் வருவதுக்குமாவது என்னமோ முதலமைச்சர் வைங்கப்பா, அவர் வந்த உடனே நீங்கள் எனக்கு கொடுத்த முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்துறம்பான்னு போய் மக்கள்கிட்ட கெஞ்சின ஒரு கேவலமான ஒரு இனம் தான் திமுக இனம். சரியா? ஸோ கருணாநிதி மக்களிடம் போய் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சிடுறேன், எப்போ அவர் திரும்பி வந்தோம் ஒன்றாவான், நீங்கள் இப்போ வந்து முதலமைச்சர் பதவியை என்னிடம் ஒப்படையுங்கள். இப்படி தான் மீதம் செய்திக்கு இது ஒரு ½ வீடியோ. தயவுசெய்து இளைஞர்களே, வாலிப பெண்களே, உன் குழந்தை குட்டிங்களை வந்து நீ கேவலமாக வழி நடத்துகிறீர்கள். நீங்கள் பெற்றோர்கள் அல்ல, பேய்கள். உங்கள் குழந்தைகள் படும் பாடு அறியாது. நீ கல்கி வந்தாலும் சரி, ஏசுநாதர் வந்தாலும் சரி, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ அந்திகிறிஸ்து எவன் வந்தாலும் தப்பிக்க மாட்டேங்க. See, I telling you all the peoples, அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, காட்டு தீ வேண்டாம், ஒழுங்காக திருந்துடுங்க இல்லையா? டவுலோண்டு
நேரத்தில் நீங்கள் போய் சேர்ந்துடுங்க. பார்த்துங்க, திருந்துங்கள். உன்னையே நீ அறிவாய். நீ யார்? உன் பலம் என்ன? எவனுக்கு நீ ஓட்டு போடுற? அவன் யார்? அவன் உன்னை என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? காலங்காலமாக கொத்தடிமை அடிமையை மூத்தத்தை கொடுக்குற நாயே. உங்கள்கிட்டலாம் நான் பேசுகிறேன் பார்த்தியா? ஐம் டேலிங் யூ இளைஞர்களே, வாலிப பெண்களே, நீங்கள் திருந்தல சும்மா அந்துங்க ஒர்க் பண்ணுறேன், இங்கே தகவல் மையத்தில் பார்க்குறேன், இங்கே ஜிகிலோ, அப்புறம் ஜிகிலோ மீன்ஸ் தெரியுமில்ல என்னென்ன ஜிகிலோ, அப்புறம் கால் பாய் கால் கேர்ள்ஸ். ஆனால் நான் செம்ம போயின்னுக்கிறீங்க. கொஞ்சமாவது உங்கள் குழந்தை கூட்டிங்களை நினைங்க, இல்லைன்னா தூக்கு போட்டுட்டு சாவுங்க. என்ன மாதிரி நல்லவர்கள் உங்களால் வாழ முடியல. நான் கத்தத்துக்கு காரணம் என்னை போல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி தரித்திரங்களால் சனியன்களால் வாழ முடியவில்லை. கத்தி 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 பிராணன் போகிறது. இவ்வளோதான் உங்களுக்கு இல்லை, இயற்கை உங்களை சாப்பிடும். நல்லவர்களை கெடுக்கக்கூடிய தீய சக்தி ரொம்ப நாள் இருக்காது. இயற்கை வந்து அப்புறம் அள்ளின்னு போடும். ஏற்கனவே வந்து நிற்குது. ஏற்கனவே சுனாமி அங்கங்கே பார்த்தாலும் எல்லா நாட்டிலையும் சண்டை, எல்லா நாட்டிலையும் நிலநடுக்கம், எல்லா நாட்டிலையும் வெள்ளம், எல்லா நாட்டிலையும். கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இங்கே இருந்தது, மறுபடியும் வர வச்சிடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.